कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நம்ம இன்னைக்கு 12வது அத்தியாயம் ஆரம்பிப்போம். பரீட்சித் மன்னரின் பிறப்பு. शौनक उवाच सौनक उवाच अश्वत्थाम्नोपसृष्टेन अश्वत्थाम्नोपसृष्टेन ब्रह्मशीर्ष्णोरुतेजसा ब्रह्मशिष्णोरुतेजसा उत्तराया हतो गर्भ उत्तराया हतो गर्भ ईशेना जीवितः पुनः. ஈஷேனாஜீவித புனः. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சௌனக முனிவர் கூறினார், பரீட்சித்து மகாராஜனின் தாயான உத்தரையின் கர்ப்பப்பை அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மாஸ்திரத்தால் கெடுக்கப்பட்டது. ஆனால் பரீட்சித்து மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார். अश्वत्थाम्नोपसृष्टेन ब्रह्मशीर्ष्णोरुतेजसा उत्तराया हतो गर्भ ईशेना जीवितः पुनः. பிரம்மசீர்ஷ்ண உரு தேஜசா. பிரம்மசீர்ஷ்ண அப்படிங்கிற வார்த்தை பிரம்மாஸ்திரத்தை குறிக்கின்றது. யார் அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டார்? அஸ்வத்தாம்னோ உபசிருஷ்டேன, அஸ்வத்தாமனால் விடப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய உரு தேஜசா, மிக அந்த அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பத்தினால, சாதாரண வெப்பம் கிடையாது, உரு தேஜசா, மிக உயர்ந்த உஷ்ணத்தை உடைய, மிக அதிகமான உஷ்ணத்தை உடைய அந்த வெப்பத்தினால் ஹதோ கர்ப்ப, உத்தராவினுடைய கர்ப்பம் அழிக்கப்பட்டது. ஈஷேன ஆஜீவித புனக, ஆனா கிருஷ்ணரால அந்த குழந்தைக்கு ஒரு புது உயிர் கொடுக்கப்பட்டது. அந்த குழந்தையை கிருஷ்ணர் உயிர்ப்பித்தார். ஆஜீவித புனக, திரும்பவும் உயிர்ப்பித்தார். சௌனக ரிஷி இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தில் கேள்விகளை ஆரம்பிக்கின்றார். இந்த சூத கோஸ்வாமி இதுக்கு முன்னாடி அவர் பரீட்சித் மன்னருடைய 4வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அப்ப சௌனக ரிஷி பல கேள்விகளை கேட்டிருந்தார். அதுல ஒரு கேள்வி பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பை பத்தி. சூத கோஸ்வாமி 4வது அத்தியாயத்துக்கு அப்புறம் பல விஷயங்களை வர்ணித்து கொண்டு இருந்தார். ஆனா அதுல பரீட்சித் மன்னருடைய பிறப்பு, அந்த அந்த விஷயம் இதுவரைக்கும் வர்ணிக்கப்படவில்லை. அதை தவிர மற்ற பல விஷயங்களை, குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள், பீஷ்ம தேவருடைய வைகுண்டத்தை அடைவது, கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு செல்வது, துவாரகைக்கு பிரவேசிப்பது, இதையெல்லாம் வர்ணித்தார். பரீட்சித் மன்னருடைய பிறப்பு விஷயமான அந்த பிறப்பு சம்பந்தமான அந்த விஷயம் அது வரைக்கும் வர்ணிக்கப்படவில்லை.
அதனால சவுனக் ரிஷி வந்து திரும்பி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த கேள்விகளை எழுப்புகின்றார். பரிஷித் மன்னனுடைய பிறப்பை பற்றி அவர் கேட்க விரும்புகின்றார். அதனால திரும்ப 4வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே இந்த கேள்விகளை கேட்டிருந்தார். ஆனால் அதை ஞாபகப்படுத்துவதற்காக, ஏன்னா சவுனக் ரிஷி முனிவர்கள் வந்து ரொம்ப கவனமாக கேட்கின்றனர். அதனால இந்த விஷயம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி ஞாபகப்படுத்துவதற்காக இந்த கேள்விகளை எழுப்புகின்றார். இங்க பிரபுபாதரும் பிரபுபாதரும் இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படி அந்த நைமிஷாரண்யத்தில் உள்ள முனிவர்கள் வந்து இந்த கிருஷ்ண கதையை கேட்பதில் அவ்வளவு முழு கவனத்தை செலுத்தினர். அதனால தான் பரிஷித் மன்னருடைய பிறப்பு வர்ணிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சவுனக் ரிஷி இந்த கேள்விகளை எழுப்புகின்றார். ஸோ பொதுவாக ஒரு டேப் ரிகார்டரில் வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு ஒரு ரெக்கார்டட் ஒரு லெக்சர் வந்து அதில் ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த டேப் ரிகார்டர் வந்து அதுலேருந்து வருகின்ற ஒலி கருத்துக்கள், அதனால டேப் ரிகார்டர் வந்து பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா டேப் ரிகார்டர் வந்து ஒரு எந்திரம். டேப் ரிகார்டர்லேருந்து நல்ல பாட்டு வருது, அது நல்ல கருத்து உள்ள சொற்பொழிவு வருகின்றது. அதனால அந்த டேப் ரிகார்டர் வந்து பாதிக்கப்படுவதில்லை. ஆனா நம்ம வந்து கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுது ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி கேட்கக்கூடாது. டேப் ரிகார்டர் மாதிரி கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெறும் ஒரு எந்திரம் மாதிரி, எந்திரம் வந்து அந்த எந்திரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒலியினால எந்திரத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படுவதில்லை. ஸோ நம்ம வந்து கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ள ஆர்வம், பக்தி இப்படி இது வளரவில்லை என்றால் நம்மளும் ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி தான் கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுது நம்ம அவ்வளோ ஆர்வத்துடன் கவனமாக கேட்கணும். அந்த அந்த நம்ம என்ன கருத்தை கேட்கின்றோமோ அதனால நம்மளுடைய மனது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு பரிமாற்றம் ஏற்படணும். மனசுல இன்னும் ஆர்வத்துடன் பக்தியை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து வளரணும். ஸோ அப்படி மனசுல வந்து அப்படிப்பட்ட பரிமாற்றம் ஏற்படலைன்னா நம்மளும் ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி தான் கேட்குறோம். கிருஷ்ண கதையை பேசும் பொழுதும் அந்த பாகவதத்தில் பார்க்கும் பொழுது கிருஷ்ண கதையை பேசுகின்ற சுகதேவ் கோஸ்வாமியும் சரி, அந்த கிருஷ்ண கதையை பேசும் பொழுது அதனால் அவர்களுடைய மனதும் பாதிக்கப்படுகின்றது. கிருஷ்ண கதையை கேட்கின்ற அவர்களுக்கும் அந்த கிருஷ்ண கதையினால அவர்களுடைய மனசுல வந்து பக்தி வளர்கின்றது, ஆன்மீக உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. பரீட்சித் மகாராஜர் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பூத்தனா வதம் அந்த கதையை ஆரம்பிக்கின்றார். அந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது பரீட்சித் மகாராஜருக்கு வந்து அவருடைய மனசுல ஒரு கவலை ஏற்படுகின்றது. கிருஷ்ணரை கொல்வதற்காக கம்சர் பூத்தனாவை ஏவி விட்டாரே அப்படின்னு அவர் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த கதையெல்லாம் கடந்த காலத்துல முடிந்து விட்டது. ஆனா அந்த கடந்த காலத்தில் நடந்த லீலைகள் வந்து அவருக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி அவர் கவலைப்பட ஆரம்பித்தார். அப்படின்னா அந்த கதையினால் அவருடைய மனசு வந்து பாதிக்கப்பட்டது. மனசுல வந்து ஒரு ஆன்மீக கவலை அப்படிங்கிற உணர்வுகள் தோன்றியது. அந்த பரிஷத் மகாராஜருடைய கவலையை புரிந்து கொண்டு சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார். என்ன சொல்றார்? நயத்ர ஸ்ரவணாதீனி ரக்ஷோக்னானி ஸ்வகர்மசு குர்வந்தி சாத்வதாம் பர்த்துர் யாத்துதான்யாச்ச தத்ரஹி.
எந்த இடத்துல கிருஷ்ணருடைய நாமங்கள் கீர்த்தனங்கள் கிருஷ்ணருடைய புகழ் பாடப்படுகின்றதோ அந்த இடத்துல எந்தவித அஹ், ஆபத்து நடக்க முடியாது, ஆபத்து வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பரிஷித் மகாராஜருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை சமாதானப்படுத்துவதற்காக அந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்பதான் என்ன தெரியுதுன்னா, பரிஷித் மகாராஜர் வந்து அந்த கிருஷ்ண கதையினால் அவருடைய மனது பாதிக்கப்பட்டது. யுதிஷ்டிர மகாராஜர் பிரலாதருடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய மனசுலயும் ஒரு பணிவு ஏற்பட்டது. பகவான் வந்து பிரலாதருக்காக அவதாரம் எடுத்தாரே அப்படின்னு நினைச்சே பிரலாதருடைய பெருமைகளை வந்து நினைத்து அவர் வந்து ரொம்ப ஆனந்தப்படுறார். பகவான் பிரலாதர் எவ்வளவு உயர்ந்தவர், பகவான் அவருக்காக அவதாரம் எடுத்தாரே, நம்மளா சாதாரண நபர்கள் அப்படின்னு நினைத்து அவருடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு பணிவு மனப்பான்மை வந்தது. அதை புரிந்து கொண்டு நாரத முனி வந்து அவருக்கு சொல்றார், யூயம் நிருலோகே பதபூரி பாகா லோகம் புனானா முனையோபியந்தி. நீங்கள் பாண்டவர்கள் வந்து அவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா கிருஷ்ணர் உங்களுடைய மாளிகையிலே வசிக்கின்றார். கிருஷ்ணர் உங்களுடைய மாளிகையிலே வசிக்கிறதுனால பல முனிவர்கள் உங்களுடைய மாளிகைக்கு தீர்த்த யாத்திரையாக வருகின்றார்கள். ஏன்னா உங்களுடைய மாளிகையில கிருஷ்ணர் வசிக்கின்றார். அந்த கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து நெருங்கிய நண்பராக இருந்து கொண்டு, தூதராக இருந்து கொண்டு, தேரோட்டியாக இருந்து கொண்டு, பல உதவியில கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, நீங்க இவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு பாண்டவர்களை புகழ்ந்து பேசுறார். எதுக்காக சொல்றேன்னா, பாகவதத்துல இப்படி பரிஷித் மன்னரோ சரி, யுதிஷ்டிர மகாராஜரோ சரி, பல உதாரணங்கள் வந்து கிருஷ்ண கதையை கேட்கும் பொழுது அந்த கதையினால அவர்களுடைய மனசுல ஒரு ஆன்மீக கவலை, ஆன்மீக ஆர்வம், ஆன்மீகமான ஒரு பணிவு மனப்பான்மை, இந்த மாதிரி பல ஆன்மீக உணர்வுகள் ஏற்படுகின்றது கேட்கிறவர்களுக்கும் சரி, பேசுபவர்களுக்கும் சரி. ஒரு இயந்திரத்துல பேசும் பொழுது, இயந்திரம் வந்து கேட்கும் பொழுது, ஒரு இயந்திரத்துல வந்து நம்ம ரெக்கார்டு பண்றோம். அந்த இயந்திரத்துல ரெக்கார்டு போடும் பொழுது அந்த இயந்திரம் வந்து அந்த ஒலியினால பாதிக்கப்படாது. அந்த இயந்திரத்திலிருந்து ஒரு ஒலி வந்து வெளிப்படுகின்றது. அதனால அந்த இயந்திரம் பாதிக்கப்படுவதில்லை. அதனால நம்ம வந்து பாகவதத்தை கேட்கும் பொழுதோ பேசும் பொழுதோ ஒரு மெக்கானிக்கலா நம்ம வந்து அதை செய்யக்கூடாது, இயந்திரம் மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி இங்க சவுனக ரிஷி அந்த பரிஷித் மகாராஜருடைய பிறப்பை பத்தி கேட்பதற்காக தங்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துகின்றனர். அடுத்த ஸ்லோகம். தஸ்ய ஜன்ம மகாபுத்தேஹ தஸ்ய ஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹ கர்மாணி ச மகாத்மனஹ நிதனம் ச யதைவாசீத் நிதனம் ச யதைவாசேத் சப்ரேத்ய கதவான் யதா பிரேத்ய கதவான் யதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவது வித்ராச பக்திவேதாந்த ஸ்ரீல பிரபுபாதகிதே. மொழிபெயர்ப்பு. மிகவும் நுண்ணறிவுள்ளவரும் மிகச் சிறந்த பக்தருமான பரீட்சித் மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பப்பையில் பிறந்தார், அவரது மரணம் எப்படி சம்பவித்தது, மேலும் மரணத்திற்கு பின் அவர் என்ன கதியடைந்தார்? ஹரே கிருஷ்ணா. இங்க சவுனக ரிஷி கேட்கிறார், தஸ்ய ஜன்ம மகாபுத்தேஹே ஜன்ம கர்மாணி ச நிதனம் யதா ஏவ ஆசீத் சக பிரேத்திய யதா கதவான் தஸ்ய ச. நாங்கள் வந்து 2 ஸ்லோகம் சேர்ந்து, அடுத்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன், 2 ஸ்லோகம் சேர்ந்து பார்ப்போம். ததிதம் ஸ்ரோதுமிச்சாமோ இதம் ஸ்ரோதும் இச்சாமோ கதிதும் யதி மன்யசே கதிதும் யதி மன்யசே ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் யஸ்ய ஞானமதாச்சுகஹ. யஸ்ய ஞானம் அதாச்சுகஹ. மொழிபெயர்ப்பு. யாருக்கு சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினாரோ
அவரை பரீட்சித் மகாராஜன் பற்றிய பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். தயவு செய்து இவ்விஷயத்தை பற்றி பேசுங்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. ததிதம் ஸ்ரோதும் இச்சாமக, நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். எதை பற்றி கேட்க விரும்புகின்றோம்? தஸ்ய ஜன்ம, பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு, கர்மாணி அவருடைய செயல்கள், மற்றும் நிதனம் அவர் இந்த உலகத்திலிருந்து எப்படி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார், நிதனம். இது எல்லா பத்தியும் நாங்க கேட்க விரும்புகின்றோம். அந்த பரீட்சித் மகாராஜர் எப்படிப்பட்டவர்? மகாபுத்தேகே, மிக உயர்ந்த புத்திசாலியான பரீட்சித் மகாராஜர். அவருடைய பிறப்பு, செயல்கள் மற்றும் இறப்பை பத்தி நாங்க கேட்க விரும்புகின்றோம். யதைவாசீத், அந்த பரீட்சித் மகாராஜருடைய வாழ்க்கையை பற்றி சுகதேவ் கோஸ்வாமி உங்களுக்கு சொல்லியுள்ளார். ததிதம் ஸ்ரோத்துமிச்சாமோ கதித்தும் எதி மன்யசே புரூஹின ஸ்ரத்ததானானா, நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி, பரீட்சித் மகாராஜரை பற்றி முழு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால பரீட்சித் மகாராஜரை பற்றி சொல்லுங்கள். எதி மன்யசே, எதி மன்யசே, நீங்கள் எங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நினைத்தீர்கள்னா, நீங்கள் இந்த விஷயத்தை சொல்ல விரும்பினீர்களா, நீங்க இந்த விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்டீர்கள்னா எங்களுக்கு இந்த பரீட்சித் மகாராஜருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பணிவுடனும் கேட்குறாங்க. நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். ஸ்ரோத்து மிச்சாமோ, நாங்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்பினீர்கள்னா நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பணிவுடனும் கட்டாயப்படுத்தாமல் கேட்கின்றார்கள். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதர் சொல்ற பரீட்சித் தஸ்ய ஜன்ம மகாபுத்தேகே, மகாபுத்தேகே பார்க்கும் பொழுது அப்போ அந்த காலத்துல ஹஸ்தினாபுருடைய மன்னர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். பரீட்சித் மகாராஜர் வரைக்கும் ஹஸ்தினாபுரத்துடைய மன்னர் உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். பரீட்சித் மகாராஜரை அவருடைய கர்ப்பத்திலே பகவான் காப்பாற்றினார். அப்ப பகவான் கர்ப்பத்திலே காப்பாற்றின பொழுது பகவான் கட்டாயம் பரீட்சித் மகாராஜரை அவருடைய அந்த ஸ்ருங்கியினுடைய சாபத்திலிருந்தும் அவரை காப்பாற்றி இருக்க முடியும். பகவான் காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா ஏன் பகவான் காப்பாற்றவில்லை? எப்படி பரீட்சித் மகாராஜர் தன்னுடைய உயிரை விட்டார்? இதை பத்திலாம் இந்த முனிவர்கள் கேட்க விரும்பினர். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே எப்படி ஒரு கர்வம், ஆணவம் மிகுந்த ஒரு பிராமணர் அந்த கர்வத்தினால எப்படி மற்றவர்கள் மேல சாபம் கொடுத்தார், அப்படிதான் கலியுகம் ஆரம்பிக்கின்றது. அதை பத்தி நம்ம இன்னும் விவரமாக 18வது அத்தியாயத்துல பார்ப்போம். பொதுவா ஒரு அரசர் எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுக்கின்றார். ஆனா இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு கர்வம் மிக்க ஒரு பிராமண சிறுவனால இந்த அரசனுக்கே ஒரு சாபம் வந்தது. அப்ப பரீட்சித் மகாராஜர் 7 நாட்கள்ல மரணம் அப்படின்னு வந்தபோது தன்னுடைய வாழ்க்கையை பாகவதம் கேட்பதற்காக அர்ப்பணித்தார். பரீட்சித் மகாராஜருடைய ஒரு பேர் என்னன்னா விஷ்ணுராட். விஷ்ணுராட்னா விஷ்ணுவினால காப்பாற்றப்பட்டவர். விஷ்ணுவினால பிறப்பின் போது காப்பாற்றப்பட்டவர். அப்ப பரீட்சித் மகாராஜர் அப்படி சாபம் வந்திருக்க பொழுதும் பகவான் விஷ்ணு கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்கலாம். ஆனா பரீட்சித் மகாராஜர் கிருஷ்ணர் கிட்ட தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் பிரார்த்தனை செய்யவில்லை. ஏன்னா ஒரு தூய பக்தர்
தன்னுடைய சில பௌதிக தேவைக்காக கிருஷ்ணரை அணுகுவதில்லை. ம். அந்த அந்த பிராமண சிறுவன் வந்து அகந்தையினால ரொம்ப சிறிய தவறுக்காக அப்படி வந்து கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர் வந்து தவறாக கோபத்தை வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தாலும் பரீட்சித் மகாராஜர் வந்து கிருஷ்ணர் கிட்ட அந்த சாபத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக கிருஷ்ணர் கிட்ட அவர் கிருஷ்ணரை வந்து அணுகவில்லை. ம். ஏன்னா அதான் ஒரு தூய பக்தருடைய அறிகுறி. ம். இதை பத்திலாம் பாகவதத்துல மேலும் வரும். ம். மூணாவது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையிலும் பிரபாடு எழுதுறார். ஸ்லோகத்துல சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜருக்கு வந்து பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். ம். அந்த பாகவதத்தினால சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர் 2 பேரும் உயர்ந்த பயனை அடைந்தனர். 2 பேரும் ஆன்மீக பயனை அடைந்தனர். ம். இந்த பக்தியினுடைய 9 அங்கங்கள்ல வந்து ஏதாவது ஒரு அங்கத்தை நம்ம வந்து ஸ்ரத்தையாக கடைபிடிப்பதன் மூலமாக கூட ஏதாவது ஒரு அங்கத்தை ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம் ஏதாவது ஒரு அங்கத்தை சரியாக கடைபிடிப்பதன் மூலமாக கூட ஒருத்தர் வந்து பக்தியில பக்குவ நிலைக்கு வரலாம். எந்த அங்கத்தை கடைபிடித்தாலும் அதோடு சேர்த்து பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்யணும். அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் அர்ச்ச விக்கிரகத்தை செய்தாலும் சரி, அல்லது கிருஷ்ணருடைய தாமத்துக்கு சேவை செய்தாலும் சரி, எந்த அங்கத்தை செய்தாலும் அதோடு சேர்த்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்ய வேண்டும், கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அங்கத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பல அங்கங்கள்ல சில ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அந்த அங்கத்தை எந்த அங்கமாக இருந்தாலும் அதில் ஆர்வத்துடன் செய்யும் பொழுது அதனால பக்குவ நிலைக்கு வர முடியும். இப்போ பரீட்சித் மகாராஜர் வந்து ஸ்ரவணத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் மூலமாக பக்குவ நிலைக்கு வந்தார். சுகதேவ் கோஸ்வாமி கீர்த்தனத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து பாகவதத்தை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அவர் பக்குவ நிலைக்கு வந்தார். சில சமயம் கலியுகத்துல வந்து சில ஆன்மீக வழிகாட்டிகள், பல ஆன்மீக வழிகாட்டிகள், புகழ்பெற்ற சில மார்க்கெட்ல பல ஆன்மீக வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சீடர்களுக்கு வந்து பாகவதம், கீதை அப்படிங்கிற அதை இதெல்லாம் சொல்லி கொடுப்பதில்லை. அவங்க சில சமயம் சில யோக சித்திகள் மூலமாக, சில மாயாஜாலம் மூலமாக, அதன் மூலமாக மக்களுடைய மனதை வந்து கவருகின்றனர். ஆனால் பொதுவாக ஒரு ஆன்மீக வழிகாட்டியினுடைய கருணையை பெறணும்னா நம்மளுடைய காது மூலமாகத்தான் பெற முடியும். காது மூலமாகத்தான் பெற முடியும். அப்படின்னா அந்த ஆன்மீக வழிகாட்டியிலிருந்து கேட்டு நம்ம வந்து அவருடைய கருணையை பெற முடியும். ஸோ ஆனால் அப்படி இல்லாம இந்த ஆன்மீக வழிகாட்டி என் தலை மேல கையை வச்சார். அந்த கையை வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திடீர்னு ஒரு ஷாக் கிடைச்சது. அல்லது அந்த ஆன்மீக வழிகாட்டியினுடைய தலைக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. இப்படிலாம் சொல்றது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கின்ற சில கண்மூடித்தனமான நம்பிக்கை உள்ள நபர்கள் வந்து இப்படி பேசுவார்கள். ஆனா உண்மையில ஒரு ஆன்மீக வழிகாட்டியினுடைய கருணையை பெறணும்னா அவர்கள்கிட்ட நம்ம வந்து ஆன்மீக விஷயத்தை பத்தி கேட்பதற்கு தயாரா இருக்கணும். பரீட்சித் மகாராஜர் சுகதேவ் கோஸ்வாமியின் இடத்திலிருந்து பாகவதத்தை கேட்டார். அதன் மூலமாக அவர் வந்து அந்த பக்குவ நிலைக்கு வந்தார். அதனால இங்க வந்து இந்த நைமிஷாரண்யத்தில் உள்ள முனிவர்களும் பார்த்தோம்னா ததிதம் ஸ்ரோத்தும் இச்சாமோ, நாங்கள் வந்து பரீட்சித் மகாராஜரை பற்றி கேட்க விரும்புகின்றோம், ஸ்ரத்ததானானாம், நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் அப்படின்னு இதை வந்து வலியுறுத்தி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம்.
सूत उवाच सूत उवाच अपीपलद्धर्मराजः अबीपलधर्मराजः पितृवत् रञ्जयन् प्रजाः पितृवत् रञ्जयन् प्रजाः निःस्पृहः सर्वकामेभ्यः निःस्पृहः सर्वकामेभ्यः कृष्णपादानुसेवया கிருஷ்ணபாதானுசேவையா. மொழிபெயர்ப்பு வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜெய். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்ட மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக வழங்கினார். அவர் தமது தந்தையைப் போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புல நுகர்வுகளிலும் இருந்தும் அவர் விடுபட்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து சூத கோஸ்வாமி சொல்றார், பித்ருவத் தர்மராஜ அப்படிங்கிற வார்த்தை யுதிஷ்டரை குறிக்கின்றது. யுதிஷ்டர் மகாராஜர் வந்து பித்ருவத் ஒரு தந்தையை போல, நிஷ்பிருக சர்வகாமேபிய நிஸ்பிருக சர்வகாமேபிய அவர் எல்லா விதமான பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தார், பற்றற்ற நிலையில் இருந்தார். ஏன்? கிருஷ்ண பாதானு சேவையா, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்ததுனால அவருடைய மனசுல எந்தவித பற்று இல்லை. அப்படிப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜர் ரஞ்சயன் பிரஜாகா, அபீபலத் ரஞ்சயன் பிரஜாகா, அவர் வந்து சந்தோஷமான திருப்தியடைந்த நிலையில் இருந்தார். தன்னுடைய குடிமகன்களை வந்து காப்பாற்றினார். முதல்ல யுதிஷ்டிர மகாராஜரை பத்தி வர்ணிக்கின்றார். யுதிஷ்டிர மகாராஜருக்கு எப்படி பரிஷித் மகாராஜரை போன்ற ஒரு பேரன் கிடைத்தார், அதை சொல்றதுக்காக முதல்ல யுதிஷ்டிர மகாராஜருடைய குணங்களை பத்தி வர்ணிக்கின்றார். இங்க கிருஷ்ண பாதானு சேவையா, கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் அந்த சேவைகள் ஈடுபட்டதுனால நிஸ்பிருக சர்வ காமேபிய, அவர் பற்றற்ற நிலையில் இருந்தார். நம்மளுடைய ஒருத்தருடைய மனசு வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில் லயித்து மூழ்கி இருக்கும் பொழுது அதனால எல்லா விதமான பௌதிக ஆசைகள் வந்து அழிந்து விடுகின்றன. 10வது ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம் வருது, நமை ஆவேஷித தியாம் காம காமாய கல்பதே பர்ஜிதா க்வதிதா தானா பிராயோ பீஜாய நேஷத்தே. ஒருத்தர் வந்து தங்களுடைய மனதை வந்து கிருஷ்ணர் மேல செலுத்தும் பொழுது அதனால அவர்களுடைய மனசுல வந்து இந்த பௌதிக விஷய வஸ்துக்களை வந்து புலனின்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையிலிருந்து விடுபட்டு விடுகின்றன. எப்படி பார்லி கான், கேழ்வரகு, பார்லி கான்னா தமிழ் என்ன சொல்லும், பார்லி கான் கேழ்வரகு, சோளம். சோளத்தை வந்து அத சூரியனுடைய வெயில்ல வந்து ரொம்ப காய்ந்து போனதுக்கு அப்புறம் அத சூட்டுல நீங்க வந்து வதக்கியதுக்கு அப்புறம் அந்த சோளத்தை வந்து நீங்க பூமியில நட்டீங்கன்னா அதுல இருந்து எதுவுமே வளராது. சோளத்தை வந்து சூரியனுடைய ஒளிக்கதிரில் காய்ந்து போய் அதுக்கப்புறம் அதை நெருப்புல நல்ல கருகி வதக்கினதுக்கு அப்புறம் அதை பூமியில நட்டீங்கன்னா எதுவும் வளராது. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மனசை வந்து கிருஷ்ணர் மேல செலுத்தினார்னா அதற்கப்புறம் அவருடைய மனசுல வந்து
எந்த பௌதிக ஆசைகள் வளராது. கர்மாணி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம் கோவிந்தம் ஆதிபுருகம் தமகம் பஜாமி. கிருஷ்ணருடைய பக்தியினால அந்த பாவங்கள் புண்ணியங்கள், பாவ புண்ணியங்களுக்கு மூல காரணமான ஆசைகள், அதற்கு மூல காரணமான அறியாமை, இது எல்லாமே வேரோடு பிடுங்கி எறியப்படுகின்றது. எப்படி ஒரு சுட்ட விதையை நிலத்துல போட்டோன்னா அது மூலமா பயிர் வளருகின்றது. ஆனா அந்த விதையை வந்து நீங்க நெருப்புல போட்டு வதக்கிட்டீங்கன்னா அந்த விதையை வந்து, அந்த கருகின விதையை வந்து நிலத்துல போட்டீங்கன்னா அதனால எதுவுமே வளராது. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மனசை வந்து கிருஷ்ணர் மேல செலுத்தினார்னா அதன் மூலமாக என்ன ஆகிறது? நிஸ்பிருக சர்வ காமேபியோ, பௌதிக ஆசைகள் இருந்து விடுபட்டு விடுகின்றார். இந்த கருத்தை தான் பிரபுபாதர் வந்து எழுதுறார். பிரபுபாதர் எழுதுறார், இந்த உலகத்தில் உள்ள தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க யுதிஷ்டிர மகாராஜர் சக்கரவர்த்தியா இருந்தார். அவர் கிருஷ்ண பாதானு சேவையா, கிருஷ்ணருடைய சேவையில் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டார். அப்ப தலைமையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் பகவத்கீதை கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. பரம்பரை மூலமாக ராஜரிஷிகள் இந்த ஞானத்தை பெற்றனர். சூரியன் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கின்றது. ஆனா அந்த சூரியன் வந்து கிருஷ்ணனிடத்தில் வந்து பகவத்கீதையை கேட்டார். இமம் விவஸ்வதோ யோகம், இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம். பகவத்கீதையில 9வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த சொல்லப்பட்டுள்ள கல்வி வந்து கல்வியின் அரசன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது, ராஜவித்யா. அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ள கல்வி வந்து அரசர்களும் இந்த கல்வியை வந்து கற்க வேண்டும். அதனால் யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருந்தார், கிருஷ்ண பாதானு சேவையா. ஸோ இந்த பல பேர் வந்து ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு வந்து அந்த ராமராஜ்யத்தை பத்தி பேசுகின்றார்கள். ஆனா ராமராஜ்யம் வேணும்னா அதற்கு அந்த ராம பக்தி உள்ள ஒரு அரசர் தலைவர் வேண்டும். அப்படி இருந்தாதான் ராமராஜ்யம் இருக்க முடியும். இன்னொரு கருத்து பார்க்கும்போது பிரஜா பித்ருவத் ரஞ்சயன் பிரஜாஹா, ஒரு தந்தை போல தன்னுடைய குடிமகன்களை வந்து காப்பாற்றினார். ஸோ பிரஜாக அப்படிங்கிற வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த நாட்டுல யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ அவர்கள் பிரஜா அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா இது வெறும் மனிதர்களை மட்டும் குறிப்பதில்லை. பிரஜா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த மூல வினை சொல்லை பார்த்தோம்னா பிரகிருஷ்டேன ஜாயத்தை, யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ அவர்கள் பிரஜா. அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள விலங்குகளுக்கும் அவர் வந்து தகுந்த பாதுகாப்பை கொடுத்தார். அவர் ஒரு தந்தையை போல பாதுகாப்பை கொடுத்தார். ஆனா இப்ப பாக்குறோம் பல நாட்டுல வந்து மனிதர்களே கூட சரியா காப்பாற்றுறது இல்லை. ஆனா பல ஆயிரக்கணக்கான விலங்குகள் வந்து கசாப்பு கடையில வந்து கொல்லப்படுகின்றன. ஸோ அப்போ வந்து அவர்கள் அந்த அரசர்கள் வந்து தலைவர்கள் வந்து தங்களுடைய கடமையை வந்து சரியாக செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு அரசர் வந்து பகவானுடைய பிரதிநிதி. பகவான் வந்து எல்லோருடைய தந்தை. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம்பீஜ பிரதப்பிதா. கிருஷ்ணர் எல்லோருடைய தந்தை. அப்போ ஒரு அரசர் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருக்கும் பொழுது அந்த அரசரும்
அந்த நாட்டில் உள்ள எல்லோரையும் வந்து தந்தை மாதிரி பார்த்து அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்கணும். ஏன்னா அரசர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. ஆனா இந்த காலத்தில் உள்ள தலைவர்கள் வந்து நாட்டில் உள்ள மற்ற விலங்குகளை, மனிதர்களை வந்து ஒரு தந்தை மாதிரி காணுவதில்லை. இந்த கருத்தையும் பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். அதனால ஒரு தலைவர் வந்து கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வது ரொம்ப முக்கியம். யுதிஷ்டிர மகாராஜருக்கு இந்த கிருஷ்ண பக்தியை பற்றியான விஞ்ஞானம் சரியாக தெரியும். அதனால அவர் வந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை செய்தார். ஸோ ஒரு ஒரு தந்தை வந்து ஒரு தந்தையினுடைய ஆசை எப்படி இருக்கும்னா, தன்னுடைய மகன் வந்து என்னை விட உயர்ந்தவராக ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பார். அதுதான் ஒவ்வொரு தந்தையினுடைய ஆசை. ஒரு தந்தை சப்போஸ் சரியா படிக்க முடியலைன்னாலும் என்னுடைய மகனாவது என்னை விட உயர்ந்ததா படிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜரும் அவர் வந்து தன்னுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் கிருஷ்ணருடைய பக்தர்களாக ஆகணும், என்னை விட சிறந்த பக்தர்களாகணும் அப்படின்னு அவர் நினைத்தார். அதுதான் ஒரு உண்மையான தந்தையினுடைய ஆசை. என்னுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் வந்து என்னை விட சிறந்த பக்தராக ஆகணும், சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர் நினைத்தார். இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜருடைய அவர் எந்த சிந்தனையில ஆட்சி செய்தார்? நிஸ்பிருக சர்வ காமேபியோ கிருஷ்ண பாதானு சேவையா. இந்த கருத்தின் அடிப்படையில, கிருஷ்ண பக்தியினுடைய அடிப்படையில, கிருஷ்ணர் கொடுத்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையில் ஆட்சி செய்தார். புலனின்பத்தின் அடிப்படையில தன்னுடைய ஆட்சியை செய்யவில்லை. அவருக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு லட்சியம் இல்லை. நிஸ்பிருக சர்வ காமேபியோ, அவருடைய எல்லா புலன்களும் கிருஷ்ணருடைய சேவையிலே ஈடுபட்டு இருந்தது. ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட புலனின்பத்துக்கான ஆசை இருக்கும் பொழுது அவர்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றுவார்கள், தங்களுக்காக பயன்படுத்துவார்கள். பல சமயம் வந்து பல பேர் சமூக சேவையில மூழ்கி இருப்பார்கள், கிருஷ்ண பக்தியை மறந்து விடுவார்கள். ஆனா இங்க யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கிருஷ்ண பாதானு சேவையா, கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற வேருக்கு வந்து தண்ணி ஊற்றும் பொழுது கட்டாயம் அந்த தண்ணீர் வந்து எல்லா பாகத்துக்கும் சென்றடைந்து விடுகின்றது. இந்த கருத்தையும் பிரபுபாதர் ரொம்ப நீண்ட பொருளுரையில விவரமாக சொல்றார். அடுத்த ஸ்லோகம். संपदक्रतवो लोका महिषी भ्रातरो मही जम्बूद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतम्. யுதிஷ்டிர மகாராஜரின் பௌதிக கடமைகள், உயர்ந்த கதியை அடைவதற்குரிய யாகங்கள், அவரது ராணி, அவரது இடையராத துணைவர்களாக இருந்த அவரது சகோதரர்கள், அவரது பரந்த நிலம், அவரது மண்ணுலக ஆட்சி மற்றும் அவரது புகழ் போன்றவைகளை பற்றிய செய்தி ஸ்வர்கலோகத்துங்களுக்கும் எட்டியது. அடுத்த ஸ்லோகத்தையும் பேச பார்க்கிறேன். கிம் தே காமா சுரஸ்பார்ஹா முகுந்த மனசோத்விஜாஹ அதிஜக்ருர் முதம் ராஜ்ய க்ஷுதிதஸ்ய யதேதரே. பிராமணர்களே, அரசரின் செல்வம் சொர்க்கவாசிகளும் அடைய விரும்பும் அளவிற்கு அவ்வளவு வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அதை தவிர வேற எதுவும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. சம்பத கிரதவோ லோகா மகிஷி பிராத்தரோ மகி. யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சம்பத, மிக உயர்ந்த செல்வம் இருந்தது. அவர் பல யாகங்களை செய்திருந்தார்.
பல யாகங்களை செய்திருந்தார். அவருடைய மனைவி மகிஷி, அவருடைய சகோதரர்கள் மகி, அவருடைய ராஜ்யம், ஜம்பூத்வீபாதிபத்தியம், முழு ஜம்பூத்வீபத்தை அவர் ஆண்டு கொண்டு இருந்தார். வெறும் பாரதம் இந்தியா மட்டுமல்ல, முழு ஜம்பூத்வீபம், முழு ஜம்பூதீபத்தை ஆண்டு கொண்டிருந்தார். யசஸ்ச திரிதிவம் கதம், அவருடைய புகழ் ஸ்வர்கலோகம் வரைக்கும் சென்றிருந்தது. கிம்தே காமா சுரஸ்பார்கா, அப்படிப்பட்ட புகழை, யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழ், யுதிஷ்டிர மகாராஜருடைய செல்வாக்கை அடைய தேவர்கள் கூட ஆசைப்பட்டனர். கிம்தே காமா சுரஸ்பார்கா. ஆனா இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு செல்வம், இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அவருக்கு இதனால எந்த திருப்தி ஏற்படல. அவருக்கு கிருஷ்ணருடைய சேவையினால மட்டுமே அவருடைய மனசுல திருப்தி ஏற்பட்டது. முகுந்த மனசோ த்விஜா அதிஜக்ருர் முதம் ராஜ்ய கிருதிதஸ்ய யதேதரே. அவருடைய மனது முகுந்த மனசோ, கிருஷ்ணருடைய சிந்தனையிலே மூழ்கி இருந்ததுனால அவருக்கு கிருஷ்ணருடைய சேவையை தவிர மற்ற செல்வாக்கு, புலனின்பம், அதிகாரம், அதனால எந்த திருப்தி ஏற்படவில்லை. கிருஷ்ணருடைய சேவை மட்டும்தான் அவருக்கு திருப்தியை கொடுத்தது. ஸ்ருதிதஸ்ய யதேதரே. எப்படி ஒருத்தர் பட்னியா இருக்கார், சாப்பிடாம விரதத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றார். அத விரதம் முடிக்கிற சமயம் வரும்பொழுது, ஒரு முழு நாள் நிர்ஜலா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். விரதம் முடிக்கிற சமயத்துல ஒருத்தர் அவருக்கு பூமாலை போடுறார், அவருக்கு சந்தனம் இடுறார், அவருக்கு ஒரு நறுமணத்தை நுகருவதற்காக கொடுக்கின்றார், அவரை பத்தி புகழ்ந்து பாட்டு பாடுகின்றார், பேசுகின்றார். ஆனா இந்த எல்லா விஷயமும் அவருக்கு ஒரு திருப்தி கொடுக்காது. அவர் முழு பட்னியாக இருந்தார். அவர் எது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்? அந்த விரதத்தை முடிப்பதற்காக ஒரு இளநீர் அல்லது எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழம் ஜூஸ், அந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனா அதை தவிர மற்றவங்க மாலை போடுறாங்க, சந்தனம் இடுறாங்க, சென்ட் கொடுக்குறாங்க, இந்த எந்த விஷயத்தினாலையும் அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படாது. எப்படி அந்த அவருக்கு ஒரு அந்த அந்த பழச்சாறு அல்லது எலுமிச்சம்பழம் ஜூஸ்னால மட்டும்தான் அவருக்கு திருப்தி ஏற்படுமோ, அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜருக்கு இவ்வளவு செல்வாக்கு, சகோதரர்கள், அதிகாரம், புலனின்பம் இவ்வளவு இருந்தாலும் அந்த எந்த விஷயத்தினாலையும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவருக்கு கிருஷ்ணருடைய சேவையை தவிர வேற எந்த விஷயமும் திருப்தி கொடுக்கவில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் முகுந்த மனசோ த்விஜா கிம்தே காமா சுரஸ்பார்கா முகுந்த மனசோ த்விஜா அதிஜக்ருர் முதம் ராஜ்ய க்ஷுதிதஸ்ய யதேதரே. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் 6வது ஸ்கந்தத்துல வருது. சித்திரகேது மகாராஜரை சந்திப்பதற்காக அங்கீர ரிஷி வருகின்றார். அப்ப அங்கீர ரிஷி சித்திரகேது மகாராஜருடைய அவருடைய நலத்தை விசாரிக்கின்றார். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிக்கின்றார். அப்ப சித்திரகேது மகாராஜர் சொல்றார், லோகபாலைர் அபிப்ரார்த்தியா சாம்ராஜ்யைஸ்வர்ய சம்பதஹ நனந்தயந்த்யப்ரஜம் மாம் சுத்ருட்காமம் இவாபரே. சித்திரகேது மகாராஜருக்கும் அவர் உயர்ந்த அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லா புலனின்ப வஸ்துக்களும் இருந்தது. எப்படிப்பட்ட புலனின்ப வஸ்துக்கள்? லோகபாலைர் அபிப்ரார்த்தியை, தேவர்களே கூட ஆசைப்படுகின்ற மாதிரி அப்படிப்பட்ட செல்வாக்கு புகழ்லாம் இருந்தது.
நான் அப்படி இருந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த எந்த விஷயத்தினாலே எனக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படவில்லை. என்னுடைய மனது வந்து ஒரு மகனை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. அதனால எனக்கு என்னுடைய முழு மனசு வந்து ஒரு குழந்தையை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலே என்னுடைய மனசு மூழ்கி இருக்கு. அது இல்லாம இருக்கிறதுனால எனக்கு இந்த செல்வாக்கு, புகழ், அதிகாரம், புலனின்பம் எதனாலும் இது எனக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்ற. அங்கேயும் க்ஷத்ருட்காமம் இவாப்பரை, எப்படி ஒருத்தர் வந்து பசியில் இருக்கிறவருக்கு வந்து அந்த பசியை போக்குவதற்கான சாப்பாட்டை தவிர வேறு எந்த விஷயமும் மாலை, சந்தனம் இது எதுவும் திருப்தியை தராதோ, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில மகன் இல்லாம இருக்கிறதுனால இவ்வளவு வசதி செல்வாக்கு இருந்தாலும் அது எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை அப்படின்னு சித்திரகேது மகாராஜர் சொல்றார். சித்திரகேது மகாராஜருடைய மனசு வந்து குழந்தையை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த இதுலயே அவருடைய மனசு மூழ்கி இருந்தது. இங்க யுதிஷ்டிர மகாராஜருடைய மனசு வந்து கிருஷ்ணருடைய சேவையிலே மூழ்கி இருந்தது. அதனால கிருஷ்ணருடைய சேவையை தவிர அவருக்கு வேறு எந்த விஷயமும் அவருக்கு வந்து திருப்தியை கொடுக்கவில்லை. இந்த மாதிரி இந்த இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் அருமையான கருத்துக்களை எழுதுறார். சம்பதர் யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழ் வந்து ஸ்வர்க்கம் வரைக்கும் நடந்தது. பொதுவாக ஒரு பணக்காரருடைய புகழ் வந்து அந்த நகரம், அந்த நாடு, பக்கத்து நாடு வரைக்கும் போகும். ஆனால் யுதிஷ்டிர மகாராஜருடைய ஆட்சி, அவருடைய புகழ் வந்து சொர்க்கம் வரைக்கும் சென்றது. யுதிஷ்டிர மகாராஜர் 3 அஸ்வமேத யாகம் தான் செஞ்சிருந்தார். இந்திரன் வந்து 100 அஸ்வமேத யாகம் செஞ்சிருந்தார். ஆனா அப்படி இருந்தாலும் யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழ் வந்து இந்திரனுடைய புகழை விட அதிகமாக இருந்தது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஸோ சொர்க்கலோக வாசிகள் கூட யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழ், அவருடைய செல்வாக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். இங்க வந்து பிரபுபாதர் அடுத்த ஸ்லோகத்தில் எழுதுறார், ஒருத்தர் வந்து புலனின்பத்துல மூழ்கி இருக்கும் பொழுது அந்த புலனின்ப விஷயம்தான் அவருக்கு வந்து திருப்தியை கொடுக்கும். ஆனா ஒருத்தர் வந்து இந்த 3 குணங்கள்ல இருந்து விடுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் திருப்தியை கொடுக்காது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவருடைய சொரூபம் என்னன்னா பகவானுடைய சேவகன். ஆனா இந்த பகவானுடைய மாயா சக்தியினுடைய பிடியில் இருக்கிறதுனால அதனால அவர் வந்து நினைக்கின்றார், மற்றவங்க வந்து எனக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா உண்மையில அவர் வந்து அவருடைய சொரூபம் என்ன, கிருஷ்ணருடைய சேவகன். உண்மையிலே மற்றவங்க வந்து எனக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவர் உண்மையில பார்த்தோம்னா அவருடைய நிலை என்னன்னா, அவர் தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாக இருக்கின்றார். காமம், குரோதம், பேராசை இப்படிப்பட்ட குணங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார். ஆனா ஒருத்தர் வந்து ஆன்மீக ஞானத்தை அடையும் பொழுது அவர் நினைக்கின்றார், நான் வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற முயற்சியை கைவிட வேண்டும், நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வருகின்றார். அப்ப அந்த சமயத்துல கிருஷ்ணருடைய சேவையை அடைவதற்காக அவர் வந்து பிரார்த்திக்கின்றார். யுதிஷ்டிர மகாராஜர் அப்படிப்பட்ட 3 குணங்களிலிருந்து விடுபட்ட ஒரு பக்தர். அதனால அவருக்கு வந்து இவ்வளவு
அதிகாரம், ராஜ்யம், செல்வாக்கு, புகழ்லாம் இருந்தாலும் அவர் இந்த விஷயத்தினால, இந்த எந்த விஷயத்தினாலையும் அவருக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படவில்லை. அவருக்கு ஒரே திருப்தி என்னன்னா கிருஷ்ணருடைய சேவையினால தான் அவருக்கு வந்து திருப்தி ஏற்பட்டது. ஆ, ஆ. So அதனால தான் இந்த உதாரணம் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பசி இருக்கின்றது. ஆனா அந்த பசி உண்மையிலே எதற்கான பசின்னா வெறும் சாப்பிட்றதுக்கான உணவு, உடுப்பதற்கான உடை, இதற்கான பசி கிடையாது. நம்ம உடம்போடு நம்ம வந்து தேகாபிமானத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த பசியை வந்து பௌதிக பொருட்கள் மூலமாக தேடுகின்றோம். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய பசி என்னன்னா அது ஆன்மீக பசி. ஆனா அறியாமையினால நம்ம வந்து அந்த பசியை போக்குவதற்காக புலனின்ப வஸ்துக்கள் மூலமாக அந்த பசியை போக்குவதற்காக முயற்சி செய்கின்றோம். ஆனா உண்மையிலே ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய பசி வந்து கிருஷ்ணருடைய சேவையை அடைந்து அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான அந்த பசி தான் அவர்கிட்ட இருக்கின்றது. அந்த பசியை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம இந்த பசி புலனின்பத்துக்காக இருக்கின்ற பசி அப்படின்னு நம்ம நினைக்கின்றோம். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கோ அவர்களும் கூட முழுமையாக திருப்தி இருப்பதில்லை. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வந்து அமைதி இல்லாமல் துக்கமாக சோகத்துடன் இருக்கின்றார்கள். அவங்க கிட்ட எல்லா வசதிகள் எல்லா இதுவும் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து சோகத்துடன், அவங்க மன உளைச்சலுடன், பல கவலைகளுடன் இருக்கின்றார்கள். அப்ப உண்மையிலேயே பசி எதற்காக? அது ஆன்மீக பசி தான். ஆன்மீக பசி தான். ஒரு ஆன்மீக புலனின்பத்திற்காக. அதை வந்து நம்ம கிருஷ்ணருடைய சேவை மூலமாகத்தான் அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய சேவையை அடைந்தவர்கள் வந்து இந்த உலக விஷயத்தினால் அவருக்கு வந்து ஈர்க்கப்பட மாட்டார்கள். அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அவருடைய மனசு கிருஷ்ணருடைய சேவையில மூழ்கி இருந்ததுனால மற்ற விஷயத்தினால அவர் வந்து ஈர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் 7வது ஸ்லோகத்திலிருந்து பரிஷித் மகாராஜருடைய பிறப்பை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தால் இதோட முடித்துக் கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्तवृंद